சார் அவரே சொல்றாரு, கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதுல புஷியானந்த் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, விரைவில் உங்களை தலைவர் சந்திப்பார் என்றார். விரைவில் கடவுளாடா. விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலர்கள், முதல் கட்ட அந்த தொண்டர்கள் தான் மாவட்ட செயலர்கள். அவனுங்கெல்லாம் செருப்படி வாங்கின்னு இருக்கிறானுங்க. விஜயோட மாவட்ட செயலாளர்களை நீங்க ஏதோ சாதாரண தொண்டர்கள் நினைச்சிருங்க, பேசினாலும் தவறு தான். கம்மநாட்டி, புறம்போக்கு, இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறது, ரூம்ல வச்சு அடிக்கிறது, இந்த நாயத்தையும் வெளியே துரத்தி விடுங்கடான்னு சொல்லி பேசுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா புஷியானந்த் படம். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, இதெல்லாம் விஜய்க்கு தெரியும். நீங்க ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க சார். அவங்களுக்கு ஒரு 7.5 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு? த்ரிஷாக்கு. நீங்க ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க. இது மாதிரி வதந்தி வருது, தேவையற்ற அப்ப நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் கரெக்ட். நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நான் என்னோட வேலையை பார்க்கறேன். அந்த இடத்துல வேற ஒரு நடிகை போட்டு ஆட முடியாதா? அவ்வளவு தத்ரூபமான ஒரு ஆக்டிங்கா த்ரிஷா நடிச்சது, வேற யாரும் நடிக்க முடியாதா? இதுல தெரியுதுல்ல. நீங்க முதல்ல ஒழுங்கா இருக்கணும் சார். ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, பொறுக்கித்தனமா நடத்தக்கூடாதுன்ற யாரா இருந்தாலும் நான் பேசுவேன். ஆமா, கட்சி நீங்க ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ புஷியானந்த் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பவுன்சர் வச்சிருக்காங்க சார். சார், கட்சி கொடியை ஏத்துறாங்க, கொடி ஏத்துற நிகழ்ச்சிக்கு வரீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. ஒரு 10 மாவட்ட செயலாளரோட நீங்க வருவீங்களா? அல்லது உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு தொண்டரணி ஏற்படுத்திட்டு வருவீங்களா? 10 பொறுக்கிங்க பாத்தீங்கன்னா எரும மாடுல 3/4 வாசி இருக்கிறான் ஒவ்வொருத்தரும். இல்ல ஃபுல்லாவே இருக்கிறான். ஒரு எரும மாடு மாதிரியே இருக்கிறானுங்க. ஒரு 4 பேர் கருப்பு பனின்னு போட்டுனேன். அவனும் கூட போயிட்டு நீங்க பவுன்சர் பேர்ல அவனுக்கு கூட நீங்க வரீங்கன்னா, அப்புறம் நீங்க என்ன கட்சி நடத்துறீங்களா? அப்புறம் வேற எதுனா பேசுறேன் நான் ரொம்ப. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் தமிழ். இன்று டெல்டா தஞ்சாவூர்ல நடந்த தாவைக்காவினுடைய ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் அடுத்த மாதம் நடக்க போகக்கூடிய மாநாடு ரிலேட்டபிளான அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு சலசலப்பு தான் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு பெண் அங்க இருக்கக்கூடிய தாவாக்கியாவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட ஏதோ ஒரு பேச வர்றாங்க. அங்கே நடந்த ஒரு சில பிரச்சனையினால அந்த பெண்ணை தள்ளி விட்டு ரூம்குள்ளே போயிட்டு அடைச்சதா தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, பொதுவாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை நான் ஆதரிக்கிறேன். இது கடந்த காலத்தில் நான் பேசியிருக்கேன். பலரும் கூட தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இவர் என்னங்க ஒரு நாள் ஆதரிக்கிறாரு, ஒரு நாள் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற. இப்போ நான் ஆதரிக்கிறேன். ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நான் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று அரசியல் கொடுக்கும்னு நான் நம்புகிறோம். இது இந்த கட்சி மட்டுமே கிடையாது தமிழ். திராவிட கட்சி, 2 திராவிட கட்சிகள் இருக்குது. அந்த திராவிட கட்சிகள் ஒரு மாற்று அரசியல் கொடுக்கக்கூடிய வராங்கன்னு வச்சுக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஒரு கட்டத்தில் திருமாவளவன் வந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. இப்படி அடுத்தடுத்து புதிய கட்சிகள், கமலஹாசன், விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், ரஜினி வருவார்னு நினச்சோம், ரிவர்ஸ் ஆகிட்டாரு. ஆமாம், இந்த மாதிரி சீமான், நாம் தமிழர், இது மாதிரி புதிய புதிய கட்சிகள் வரும்போது திராவிட கட்சிகள் ஒரு மாற்று அரசியல் இவங்க கொடுக்கறதுக்காக இவங்க வராங்கன்னு போது அந்த அடிப்படையில் நம்ம ஆதரிக்கிறோம். அந்த வகையில் விஜய் அவர்கள் மீது ஒரு அதீத நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னு கேட்டால் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு. ஆனால் பிற்காலத்தில் மெல்ல மெல்ல நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது 10ஓட 11 இருக்கிற மாதிரியான ஒரு கட்சியாக தான் இதுவும் இருக்கும். ஆமாம், தமிழக வெற்றி கழகம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க விஜய் அவர்கள் களத்துக்கே வரல. சரி, களத்துக்கு வராதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் அறிவிச்சிட்டாங்க. அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவர் வெளியில் களத்தில் சக அரசியல்வாதி மாதிரி அவர் செயல்படுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் வரவே இல்லை. சரி, அந்த ஓட்படத்துக்கு பிறகு வரவே இல்லை. மாநாடு அறிவிக்கிறாங்க. சரி, மாநாடு வேலைகளால் கூட பார்த்தீங்கன்னா அவர் மக்களை சந்திக்கலையா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஆனால் மாநாடு வேலைகள் நடந்த மாதிரியே தெரியவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக புஷியானந்த் தான் சந்திக்கிறாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு, கூட்டம் கூட்டுறாரு, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ விஜய் அவர் எங்கே தான் இருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி படம் ஷூட்டிங் சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரைட்டு. இப்போ விஜய் எங்கிறனா? விஜய் வீட்டில் தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? வீட்டில் அடுத்த பட வேலைக்காக இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. 69 படம் 69, அதாவது தளபதி 69 படத்துக்கு டிஸ்கஸ்ல இருக்கிறாருன்றது தெரிய வருது. சரி, அதுக்கு பிறகு அந்த படம் தான் கடைசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியான பகிரங்கமான அறிவிப்பு எதுவுமே இல்லை. 70க்கான அக்ரிமெண்ட்டும் போடுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது தகவல். அப்போ இங்க சினிமாவை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஒரு 150 கோடி படம் நம்மளாம் அப்படி நினைச்சோம். என்னன்னு கேட்டால், ஒரு அறிக்கையில் நம்ம என்ன செஞ்சோம், இவர் நேரடியாக இவர் அரசியலுக்கு வந்துடுறாரு, இனி சினிமா விட்டுட்டு வராருன்னு போது நாமளும் நம்பணும். அந்த அடிப்படையில் தான் நாம் பேசணும் ஆதரவா.
அப்போது இங்கே என்ன கேட்டால் அவர் சினிமா விட்டு போகிற ஐடியா இல்லை, சினிமாவில் தான் அவர் இருக்கிறார். அப்போது ஆற்றுல ஒரு கால் சேர்த்துருவார். கமலஹாசன் எப்படியோ அப்படி தான். விஜயகாந்த் வந்து அரசியல் வந்தார்னா அடுத்து அவர் வந்து முழுக்க வந்து அரசியல், அதாவது சினிமாவை கைவிட்டார் அரசியல் வந்த பிறகு. ஆனால் இவர் வந்து என்னன்னா மீண்டும் அடுத்தடுத்து படங்கள் இவர் நடிக்கும் போது அப்போ சினிமா விட்டு இவர் போகலை, ஒரு பார்ட் டைமாக தான் வந்து கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அம்மா ஏன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் வந்து கட்சியை பற்றி, கட்சியில் ஏதாவது நடக்கிறது அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது போன்ற சம்பவங்கள்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. சார், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அதுதான் சார், இது குறைவு. இது என்ன அந்த மாதிரி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ரசிகர் மன்றத்துக்கு அந்த பெயர் பலகை கூட வைக்கிறது கூட எங்கள் இடம் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆரம்ப காலத்துலேருந்து வந்து என் தம்பி வந்து அந்த கட்சியில் இயங்கிருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னிலை, அதாவது ஒரு முன்னுரிமை கொடுக்கல, முதல் வரிசையில் உட்கார வைக்கல சொல்லி மனசு, இது மாதிரி பல பேருக்கு இருக்குது, அந்த மாதிரி ஆதங்கம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ இந்த மாதிரி கத்துறாங்க, இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ரூமில் அரைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்புறப்படுத்த, இதுதான் வேலையே. இதை விட புஷியானந்த் செய்கிறது பல வேலைகள் செஞ்சிருக்காரு. கட்டி வச்சு ரூம்ல வச்சு செருப்பால் அடிச்சலாம் இருக்காராம். இல்ல, இது சொன்ன ஆதாரம் இருக்கா சார்? ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாது. அதாவது கேட்டீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு ஒரு 4 பேரை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல வச்சு செருப்பால் அடிச்சதெல்லாம் இருக்கு. உண்மை இது நான் சொல்றது. அதுல இருக்கிற நீங்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே விஜயை பார்த்ததே கிடையாது. அதை விட மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா, யாருன்னா விஜயை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு கொடியேற்ற அன்னைக்கு வந்து ஒரு 300 பேர் அடிமை மாதிரி உட்கார வச்சாங்க. அது அவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிட்ட நின்று போய் போட்டோ எடுத்துக்க முடியுமா? முடியாது. சாதாரண மக்கள் எப்படி இப்போ விஜய் வந்து வந்து எளிதில் நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. அப்படிதான் இருக்கிறார் விஜய். அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கேட்டு பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது விஜய் எப்பயாவது பார்த்துருக்காங்களா? பரிதாபமான நிலைமை, அவங்க பார்த்ததே கிடையாது. அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து நான் பேரை சொல்ல விரும்பி சங்கடப்பட விரும்பல. ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஊடகத்திலே சொல்கிறாங்க, நாங்கள் விஜய் அவர்களை நாங்கள் வந்து சந்திக்கவே இல்லை, நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் சார் அப்படியே சொல்றாரு. கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சுல்ல 2 நாளைக்கு முன்னாடி, அதுல புஷியானந்த் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விரைவில் உங்களை தலைவர் சந்திப்பார் என்றார். விரைவில் என்னடா கடவுளா? விரைவில் உங்களை வந்து தலைவர் சந்திப்பார்னு சொன்னா உங்களையே இப்பதான் சந்திக்க போறார் தலைவர். அதுக்கு பிறகு மக்கள் எங்க சந்திக்கிறது? மக்கள் சந்திக்க முடியுமா? அப்படி கிடையாது. ஜெயலலிதா வந்து எப்படி இருந்தாங்களோ, ஜெயலலிதாவுக்கு ஒப்பீட்டு அளவு நம்ம சொல்ல முடியாது விஜய. ஜெயலலிதாவோட அந்த கரிஸ்மாட்டிக் அதெல்லாம் வேற, சரிங்களா? விஜய்க்கு அப்படியான ஒரு எண்ணம் ஒருவேளை இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் புஷியானந்துக்கு இருக்கு. அப்படி மண்டையில் ஏற்றிட்டாங்க. நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி, நீங்க ஜெயலலிதா மாதிரி சொன்ன உடனே அப்போ சசிகலா மாதிரி யாரு? அப்படி கேள்வி வருது இல்ல? அதுதான் சசிகலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் வேற செருப்புல அடிப்பாங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை, மாவட்ட செயலர்களை வேற செருப்புல அடிப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலமா இருக்கும், ஆள் ஏற்ற மாதிரி தானே செருப்பும் இருக்கும். அதை வச்சிருந்தாரு. மொத்தம் வந்து தொண்டர்கள், விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலர்கள், முதல் கட்ட அந்த தொண்டர்கள் தான் மாவட்ட செயலர்கள். அவங்கெல்லாம் செருப்படி வாங்கின்னு இருக்கிறானுங்க. இதுதான் உண்மை. அதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது சொல்கிறீங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பேச்சுக்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, மாநாட்டுக்கு வருபவர்கள் யாரும் மது அருந்திட்டு வரக்கூடாது, இப்படி யாராவது அறிவிப்பு கொடுக்க முடியுமா? இவன் ஒழுக்கமாக நடத்துகிறாங்களாமா கட்சியை. மாநாட்டுக்கு வருபவர்கள் யாரும் மது அருந்திட்டு வரக்கூடாது. நல்ல விஷயம் தான். எப்பவுமே மது அருந்தக்கூடாது சொல்லணும் சார். என்ன தமிழ் நீங்க சொல்றீங்க? எப்பவுமே மது அருந்தக்கூடாதுன்னு தான் சொல்லணும். நீங்க இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் மது அருந்தக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட். மாநாட்டுக்கு வரும்போது குடிக்காதீங்கன்னு அர்த்தம், போகும்போது குடிச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். வரும்போது குடிக்காம வாங்க, போகும்போது குடிச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். அதான அர்த்தம். யாரும் அப்படி சொல்லுவாங்களா? இப்போ திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மாநாடு நடத்துறாரு. அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? மாநாட்டுக்கு வரும்போது யாரும் மது அருந்திட்டு வரக்கூடாது சொன்னா நல்லா இருக்குமா? எப்பவுமே மது அருந்தக்கூடாதுன்னு சார் கான்செப்ட். நீங்க அதான சொல்லணும் தொண்டர்களுக்கு. இது சாத்தியப்பட்டு வராத ஒரு விஷயம். முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணணும் நீங்கன்னு கேட்டா, அந்தந்த மாவட்ட செயலருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்கீதுனா, அதாவது அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். மாவட்ட செயலருக்கு இதை ஓப்பன் மேடையில் சொல்லக்கூடாது, பகிரங்கமாக அறிவிக்கிற விஷயம் கிடையாது. அந்த மாவட்ட செயலருக்கு எப்போ வந்து மாநாட்டுக்கு வரவங்களாம் பத்திரமா வந்துட்டு ரிட்டர்ன் போனோம், யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது. இன்டர்னலாக சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் பகிரங்கமாக வந்து மாநாட்டில் வந்து அதை வந்து வெளிப்படையாக வந்து அறிவிக்கக்கூடாது. மாநாட்டுக்கு வருபவர்கள் யாரும் வந்து மது அருந்திட்டு வரக்கூடாது அப்படி சொல்றது தப்பு. சரி, அதுதான் சொல்ல தெரியல. அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டு தேதி 2 தேதிக்கு வந்து அவருடைய தொண்டர் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாராம், வந்து லீவ் கேட்டாராம். லீவ் கொடுக்கலையாம். யாரு? தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் வந்து மாநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 நாள் லீவு கேட்டதுக்கு லீவ் தரலையும். அந்த லீவ் தரனால கேட்டா உன் வேலையை வேணாம், உன் போனஸை வேணாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டாரான். அப்படிப்பட்ட தொண்டர்கள்லாம் இருக்கிற கட்சி தான் நம்ம கட்சி. இதை யார் பெருமையாக சொல்றது? பொதுச் செயலாளர் புஷியானந்த். இப்போ புரியுதுங்களா? மண்டையில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண், அதாவது மூளை மாதிரி ஏதாவது இருக்கணும். மூளை இல்லைன்னா பரவாயில்ல, மூளை மாதிரி ஏதாவது இருக்கணும். மொத்தமே களிமண் இருக்கிற வச்சு கட்சி நடத்த முடியுமா? நான் கேட்குறேன். நாங்கள் இன்னைக்கு இல்லை, நான் என்னைக்கு முதல் குரல் கொடுத்தது நான் தான். புஷியானதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது நான் தான். வேறு யாரும் பேசவே இல்லை.
இதால் பொட்டலம் கட்டி அனுப்பணும், ஒரு ரசிகர் மன்ற தலைவராக வேணா வச்சுக்கலாம், மற்றபடி கட்டினா இருந்தாலும் வந்து பாண்டிச்சேரிக்கு பொட்டலம் கட்டி அனுப்புங்கன்னு சொன்னேன். இது பரவலாக உடனே போயிடுச்சு. உடனே தகவல் வந்து அவர் வரைக்கும் போயிட்டு, யார் விஜய் வரைக்கும் போயிட்டு, புஷி ஆனந்த் லைனில் வந்தார் உங்கள் லைனுக்கு. ஆமாம், வந்து என்ன சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுறதுனா எனக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக என் நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க, நீங்கள் மீடியாவில் பேசுறது வந்து தலைவருக்கு போது தலைவர் என்னை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அப்போ நான் சொன்னேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்து பேசணும், கட்சியோட மாவட்ட செயலெல்லாம் பார்த்து பேசணும், நீங்கள் பார்த்து பேசணும்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. எப்போ நடந்தது இது? நடந்து ஒரு மாதம் இருக்கும். இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி. நீங்களும் நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது என்ன நிர்வாகிகள் இருந்து சிலர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்து தலைவர் ஆதரித்து பேசுறீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் முதல் வந்து வேல்முருகன் சொன்னார், கூத்தாடிகள் சொன்னார். அப்போ நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பேசினேன், நான் ஊடகத்திலே பேசினேன், மீடியாவில் பேசினேன். நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து கூத்தாடிகள் சொல்றீங்க, விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு நான் எதிர்த்து பேசினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் பலருக்கு நான் தான் கவுண்டர் கொடுத்து பேசினேன். விஜய் யாரெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அரசியலுக்கு பேசினேன். அந்த அடிப்படையில் வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து, ரசிகர்ன்றதோட தொண்டர்கள் வந்து, சார் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, பொதுச் செயலர் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு பேசும்போது அப்போ நான் சொன்னேன், அடா உடான்னு பேசுறது, அவனே இவனேன்னு பேசுறது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம் பீப் ஒன்றா போட்டுங்க, புறம்போக்கு பேசுறது. யார? கட்சியினுடைய விஜயோட மாவட்ட செயலாளர்களை நீங்கள் ஏதோ சாதாரண தொண்டர்னு நினைச்சிருங்க, பேசினாலும் தவறு தான். கம்மநாட்டி, புறம்போக்கு, இப்படி வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பேசுறது, ரூம்ல வச்சு அடிக்கிறது, இந்த நாயத்தையும் வெளியே துரத்தி விடுங்கடான்னு சொல்லி பேசுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷி ஆனந்த் படம். இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, இதெல்லாம் விஜய்க்கு தெரியும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரசிகர்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி ஒரு அடிமையாக இருக்கிறாங்களோ விஜய்க்கு, விஜய் வந்து புஷி ஆனந்த் கிட்ட அடிமையா இருக்கிறார். இதுதான் ஃபேக்ட். ஏன் அடிமையா இருக்கணும்? ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம். என்ன பலவீனங்கள்? ஏதாவது இவருடைய வீக்னஸ் ஏதாவது இருக்கலாம். இல்ல வீக்னஸ் இப்போ இந்த சீமான் ஆடியோ வீடியோ வந்து சாட்டை துரைமுருகன்ட்ட இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா அப்படிங்கிறது உங்களுடைய யூகம். யூகம் இல்லை சார். அது அப்போ ஏன், அப்போ வேற என்ன தொடர்பு? இங்கே நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அவங்க அப்பா அம்மா தான் இப்போ தான் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தனியாக தான் இருந்தாங்க. ஸோ மனைவியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவருடைய எல்லா நிகழ்ச்சியும், சினிமா நிகழ்ச்சி எது பாருங்க, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்து ஏதாவது கடைசியாக இந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த விழாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஃபங்க்ஷன் சார், குடும்ப ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு அம்மா அப்பா வந்தாங்க? இல்லை, அம்மா அப்பா நம்மளுடைய ஆரம்பமே அவங்க தானே சார். எல்லாம் ஒன்று தான். அம்மா அப்பா வந்தபோது பார்த்தீங்கன்னா மனைவி தானே சார் ஆதாரமே. நீங்கள் என்ன சார் இப்படி முரண்படுறீங்க? மனைவி வரணும்ல சார். அப்பா ஒரு நல்ல விஷயம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அம்மா அப்பா வராங்கன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைங்களும் வரலாமே, தப்பு இல்லை. கட்சியை தொடங்குறாரு, முதல் தொடங்குறாருன்னு, ஆனால் வந்து வரல இல்லை. சரி, ஒரு ஆதரவாக ஒரு ட்விட்டு ஏதாவது இருக்கணும்ல, இல்லை அங்கே விலகி இருக்கிறாங்க. இவர் கட்சி தொடங்குறது வந்து விலகி இருக்கிறாங்க. அந்த விலகலுக்கும் காரணம் ஏன் இவ்வளோ எதுக்கு? இதுக்கு முன்னாடி வந்து சந்திரசேகரம் வந்து விலகி தான் இருந்தார். இந்த விலகலுக்கெல்லாம் காரணமே கேட்டால் புஷி ஆனந்த் தான் சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து விஜய் சார் மனைவி வேணாம், அப்பா அம்மாவே வேணாம், இப்போதான் ஏதோ வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அம்மாவோட இருந்துருந்தாரு, அப்பாவோட அவர் வந்து நேருக்கு நேர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த சார் இப்படி யோசிப்போமே, ஒரு பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். அது நானே பேசியிருக்கேன். அது ஒரு ரைட்டு. ஆனால் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இங்கே வந்து இவங்க கிட்ட இவரோட வந்து விலகி இருக்கிறாருன்னு தெரிய வருதா சார்? எல்லாத்தோட ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். கட்சியெல்லாம் அறிவிச்ச பிறகு இந்த லியோ படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாகுது. அதுக்கு பிறகு தான் கட்சியை உங்களுக்கு தெரியும், பிப்ரவரியில் கட்சியை அறிவிக்கிறாங்க. லியோ படம் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். லியோ படத்தில் லிப்லாக் காட்சி வந்து த்ரிஷாவோட லிப்லாக் காட்சி வந்து பெரிய அளவில் பேசப்படுது, அது நிறைய ட்ரோல் ஆகுது. அப்போ அவங்களும் அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவருன்னா லவ் ஃபார் எவர் சொல்லிட்டு இவருடைய பர்த்டேக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் போடுறாங்க த்ரிஷா. அது பெரிய அளவுக்கு ட்ரோல் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட வந்து இந்த இவரை என்ன ரேஞ்சுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா மாதிரி விஜய்க்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு ஜெயலலிதாவா அப்படின்னா வந்து ட்ரோல் ஆகுது. இவ்வளோ வந்து பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது கட்சியெல்லாம் அறிவிச்சாச்சு. அடுத்த படத்தில் நீங்கள் கோட் படத்தில் நீங்கள் ஒரு குத்தாட்டத்துக்கு வந்து நீங்கள் த்ரிஷாவை புக் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலையில் விஜய் இருக்கிறார்? மக்களுடைய பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புறந்தள்ளுறாரு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதை அவாய்ட் பண்ணமா இல்லையா? ஒரு பெண்ணை பற்றி வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராக ஆயிட்டீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி சொல்லி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்துருக்கீங்கன்னா அப்போ மீண்டும் நீங்கள் வந்து த்ரிஷாவுக்கு நீங்கள் அவங்க கொடுக்குறீங்கன்னா அதை விட ஒரு குடும்பம் கேட்டால் லிப்லாக்காக வந்து குடும்பமே பிரிஞ்சிடுச்சுன்னு பேசுகிறாங்க பரவலா. சங்கீதாவுக்கு பிடிக்கலன்னா அப்போ மீண்டும் நீங்கள் வந்து குடும்பத்தை நீங்கள் கவலைப்படலாம் வேணாம் சார். நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து உங்களை சந்தேகப்படலாம், எங்களுக்கு அது வேண்டாம், இது குடும்ப விவகாரம். ஆனால் பரவலாக என்ன சொல்ல கேட்டால் எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா மாதிரி வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை வந்து ஜெயலலிதா இடத்துல ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ட்ரோல் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த படத்தை நீங்கள் நிராகரிக்கணுமா இல்லையா? நிராகரிக்கணும் இல்லை, இது வேண்டாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே அங்கே வந்து வெறும் பேசும் பொருளாது,
இதை அவாய்ட் பண்ணுங்க, த்ரீஷா வேண்டாம், வேற யாருன்னா போடு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் வந்து இதே த்ரீஷா வந்து மன்சூர் மேலே ஒரு பிரச்சனை ஆகும்போது அவங்க எங்கே போனாங்க, நேராக கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, தெரியும்ல. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லவ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு போட்டு வந்து ஒரு வந்து விஜய்க்கு போகிறாங்க. நான் சொல்கிறது இப்போ நான் பொதுவாக நியாயத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணுமா இல்லையா? அதை அவாய்ட் பண்ணோம்ல. நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க சார். அவங்களுக்கு வந்து ஒரு 7.5 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு? த்ரீஷாக்கு. நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க. இது மாதிரி ஒரு வந்து வதந்தி வருது, தேவையற்ற வந்து அப்போ நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் கரெக்டு. நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். அந்த இடத்துல வேற ஒரு நடிகை போட்டு ஆட முடியாதா? அவ்வளோ தத்ரூபமான ஒரு ஆக்டிங்கா த்ரீஷா நடிச்சது, வேற யாரும் நடிக்க முடியாதா? இப்போ இதில் தெரியுதுல்ல. நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்கணும் சார். ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, பொறுக்கித்தனமாக நடத்தக்கூடாதுன்ற யாராக இருந்தாலும் நான் பேசுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சினா பொறுப்பாக நடந்துங்க, பொறுக்கி மாதிரி நடந்தக்கூடாதுல்ல. அப்போ நீங்களே இப்படி நடந்துட்டீங்கன்னா உங்கள் பொதுச் செயலர் என்ன பண்ணுவான்? இதான் பேசுவான். வேலையை விட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு வந்து இப்போ 2 நாள் லீவ் கட்டானா மாநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லீவ் தர முடியாதுன்னா உங்கள் வேலையை வேணால் போன சொன்னால் அந்த குடும்பத்துக்கு யாரா சோறு போடுறதுக்கு சொல்லுங்கள்? இந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுவாங்க? விஜய் போடுவாரா? இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொது மேடையில் பேசுகிறீங்களே, இது மாதிரி இன்னும் 100 பேர் 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வந்துடுறான். அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? யார் சோறு போடுவாங்க? 30 நாளைக்கு சம்பளம் யார் தருவாங்க? பொறுப்பாக இருக்கணும்ல. நான் நியாயமாக பேசிட்டு இருக்கேன் சார். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஃபைனலாக நீங்கள் சொல்கிறது வந்து புஷி ஆனந்துக்கிட்ட விஜய் வந்து ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆயிருக்காரு சார். அடிமையாக இருக்கிறாருன்ற லாக்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாலாம் பேசாதீங்க, சொல்லாதீங்க. ரொம்ப டீசெண்டாக பேசுகிறீங்க. லாக்கு என்ன லாக்கு? சிக்கிக்கிட்டு இருக்காரு வேணா சொல்லுங்க, அடிமையா இருக்காரு சொல்லுங்க. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு வார்த்தை தான் போட்டுங்க. ஆனால் நீங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது சார். ரசிகர் வேணா கேள்வி கேட்டோம்னா பவுன்சர் வச்சு அடிப்பாங்க. யாரு? கட்சி மீட்டிங். ஆமா, கட்சி. நீங்க ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க ஏதோ வந்து புஷி ஆனந்த் வந்து அடிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? பவுன்சர் வச்சிருக்காங்க சார். சார் கட்சி கொடியை ஏத்துறாங்க, கொடி ஏத்துற நிகழ்ச்சிக்கு வரீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. ஒரு 10 மாவட்ட செயலாளரோடு நீங்க வருவீங்களா? அல்லது உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு தொண்டரணி ஏற்படுத்திட்டு வருவீங்களா? 10 பொறுக்கிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எரும மாடுல 3/4 வாசி இருக்கிறான் ஒவ்வொருத்தனும், இல்லை ஃபுல்லாகவே இருக்கிறான். ஒரு எரும மாடு மாதிரியே இருக்கிறானுங்க ஒரு 4 பேர் கருப்பு பனின்னு போட்டுனேன். அவனும் கூட போயிட்டு நீங்கள் பவுன்சர் பேரில் அவனுக்கு கூட நீங்கள் வரீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்களா? அப்புறம் வேற எதுனா பேசிடுவேன் நான். ரொம்ப எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. அப்புறம் வந்து தொண்டனுங்க கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க? நீ கேள்வி கேட்டாங்களே, அதுதான் சார் கேள்வி கேட்டதான். அதான் ரூமுக்குள்ள உள்ள கொண்டு போயிட்டானுங்கல்ல, ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டான்ல. பாண்டிச்சேரிக்காரன் வந்து இங்க முதல்ல அரசியலே பண்ணக்கூடாது என்ன கேட்டா, பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, ஓட விட்டுருவானுங்க மொத்தமா. நம்ம பசங்க சாதாரண நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறானுங்க. அவன் புஷியான ஒரு நாளைக்கு ஓட விட்டுருவானுங்க மொத்தமா சேர்ந்து. அவ்வளவு கொதிச்சு போயிருக்கானுங்க. விஜய் வந்து இந்த கட்சியை தொடங்குறதுக்கு காரணமே 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவருக்கு ரெய்டு, அடிக்கடி இந்த ரெய்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, ரெய்டு. அந்த மாதிரி ரெய்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த சிக்கல் இருக்கு. முதல் காரணம் அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தால் விஜயால் வந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது நமக்கு. இது ஆனால் அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த மாநாட்டுக்கான செலவுகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் கிட்ட தான் உறிஞ்சுறாங்க. விஜய் வந்து எந்த பணமும் தூக்கி போட்டு செலவு பண்ணவே இல்லை. இது வரைக்கும் எந்த பணமும் அவர் செலவு பண்ணல. முழுக்க முழுக்க அந்தந்த மாவட்ட செயலர்கள் வந்து போடுறான். 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் போட்டு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வசூல் பண்ணி ஒரு மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடின்னு சொல்லி போடுறாங்க. இதுதான் நடக்குது. விஜய் வந்து எதுவும் வந்து விஜய் கையிலேருந்து எதுவும் செலவு பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் பண்ணுறாங்க. அது வந்து வெடிச்சு வரும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கேட்டால் அவன் தாலி அரமானம் வச்சு கொண்டு போயிட்டு என்ன செய்யணும் கேட்டால் வீட்டு அரமானம் வைக்கிறான், தாலி அரமானம் வைக்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் திருட்டு வேலை கூட பண்ணுவானுங்க. சொல்ல முடியாது, என்ன செய்ய முடியும்? ப்ரெஷர் தானே சார், ப்ரெஷர் தானே. எங்கேயாவது வந்து சைனா கலவாடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. விஜயோட கட்சியில் வந்து அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. நான் வேலையை விட்டு வரணும், எவனாச்சும் 2 நாள் லீவ் தரலனா எனக்கு வேலையாச்சு போனஸ் ஆச்சுன்னு சொல்கிறான். எவனா இருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து கொண்டு வந்து பணத்தில் தான் வந்து மாநாடு நடக்குது. விஜய் அவர்கள் வந்து சொந்த பணத்தை எதுவும் இது வரைக்கும் எதுவும் சொந்த பணம் எடுத்து செலவு பண்ணதோ எல்லாம் மாநாட்டுக்கு அவங்கவுங்க கையிலேருந்து நீ எவ்வளோ கொடுப்பேன், நீ எவ்வளோ கொடு, நான் 10,000 கொடுப்பேன், நான் 50,000 கொடுப்பேன், நான் 1 லட்சம் கொடுப்பேன், 2 லட்சம் கொடுப்பேன். இப்படி இப்போ ஏன் முதல் வரிசையில் உட்கார வைக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவன் நிதி கொடுத்துருக்க மாட்டான். அது பகிரங்கமாக அறிவிக்கிறான். அப்படியே சொல்கிறான். அவன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 கோடி கொடுக்குறேன்றான். இவன் 1 கோடி எல்லாம் அவன் தான். புரியுதுங்களா? அதனால் வந்து முழுக்க வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னொரு வேண்டாத ஒரு தீய சக்தியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பெருசாக நீங்கள் வந்து விஜயகாந்த் மாதிரிலாம் தயவு செஞ்சு விஜயகாந்த் வார்த்தையை உச்சரிச்சிடாதீங்க யாரும். விஜயகாந்த் சொத்தை வித்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணார். சொத்தை வித்துட்டு வந்தார். கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டது, நின்னார். அதனால் விஜயகாந்தோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஒப்பிடவே முடியாதுன்ற. களத்திலையும் விஜய் கிடையாது. விஜயகாந்த் மாதிரி பணத்தையும் செலவு பண்ணவே இல்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் வந்து சீரழிய போகுது.
இதுதான் உண்மை. புஷி ஆனந்தால அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆயிடும், சீக்கிரம் நிச்சயமா ஆயிடும். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.